சாதியை ஒழிக்க முடியல. இருங்க, குற்றவாளி என்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல திமுக அரசால. அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு, ஆட்சி அவங்க கிட்ட இருக்கு, போலீஸ் அவங்க கிட்ட இருக்கு. வேங்கவேல் விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. 4 வருஷம் ஆயிடுச்சு. சிபிசிஐடி எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுது அரசாங்கம்? நாங்க இன்னைக்கு கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வேங்கவேல்னு ஒரு விஷயத்த நாங்கெல்லாம் பேசுறோம்னா, இன்னைக்கு ஊடகங்கள் பேசுதுன்னா அதுக்கு விடுதலை சிறுத்தை தான் காரணம். விடுதலை சிறுத்தை கட்சி இல்லைன்னா தலைவர் எழுச்சி தமிழ் வேங்கவேலை மூடி மறைச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து பொது வெளியில் வைக்கிறது இருக்குல்ல, அதுவே நெருக்கடியான சூழல் தான். சரி, இன்னைக்கு சின்னத்துறைக்கு இவ்வளவு பெரிய மறுபடியும் தாக்குதல் நடந்திருக்கு. மறுபடியும் சாதி வீரோட மனநிலையோட இருக்கானா, அது சாதிய மனநோய் இங்க ஊறி கிடக்குது. 15 வயசு 16 வயசு படிக்கிற குழந்தைகள்கிட்ட சாதிய சிந்தனையை ஊட்டுறாங்க. அதற்கும் விடுதலை சிறுத்தை என்ன பொறுப்பு? எது நடந்தாலுமே விடுதலை சிறுத்தை நாங்க என்ன சொல்ல முடியும்? நீங்க அழுத்தம் கொடுக்கணும் அரசுக்கு. தோழமை சுத்தலோட நிப்பாட்டிடுறீங்க. அழுத்தம் பிரஷர் போட மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நாங்க பாசிசம் எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா எதிர்க்கிறோம், சாதியவாதிகள் எதிர்க்கிறோம், இங்க இருக்க நிர்வாக சிக்கலை கண்டிக்கிறோம், இங்க நிர்வாக சிக்கல் இருக்கிற சனாதன சக்திகளை தோலுரிக்கிறோம். இப்படி பல்வேறு காரணங்களை விடுதலை சிறுத்தை அறிக்கை கொண்டே போலாம். ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல விடுதலை சிறுத்தையை தவிர எவ்வளவு போராட்டம் பண்ணி யாரும் சொல்லுங்க.